தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஊழியக்காரனை நேசி. என்னாகமம் 12:8 வாசிக்கிறோம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பரிச்சயமாகவும் பேசுகிறேன் என்றார். கர்த்தருடைய ஊழியக்காரனை நேசிக்கும் பொழுதும், அன்பு செலுத்தும் போதும், உபவாசிக்கும் போதும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அநேக நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுவதும் எழுதுவதும் கர்த்தருடைய கோபாக்கினையை சாபத்தையும் வரவழைக்கும். பழங்கால ரோம சாம்ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனையும் விசுவாசிகளையும் சிங்கக்கபிக்குள் போடுவது ரோம ராஜாக்களின் பழக்க வழக்கமாய் இருந்தது. இந்த கோர காட்சியை எண்ணற்ற மக்கள் ரசித்து மகிழ்வார்கள். ரோம சாம்ராஜ்யம் ராஜாக்களுக்கு தேவ பக்தி இல்லாமல் பொழுது அதன் விளைவாய் கர்த்தரால் கொடிய சாபம் அவர்கள் மேல் உண்டாக்கி ரோம சாம்ராஜ்யமே அழிந்து அப்படிப்பட்ட ராஜாக்கள் பைத்தியக்காரராய் நிம்மதியற்று தற்கொலை செய்து மரித்தார்கள். இந்த ஆபத்தான காரியத்தை ஒரு நாள் மீரியம் செய்தால், மோசே தேவ அன்பை பெற்றவள் என்பதை மறந்து தன்னுடைய அண்ணன்தானே என்று சொல்லி என்று எண்ணி மோசேக்கு விரோதமாய் பேச துணிகரம் கொண்டால், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினாதோ இல்லையோ என்றான். ஊழியக்காரனுக்கு மோசைக்கு விரோதமாய் பேசப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை கூட கர்த்தரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய கோபம் மிரியை மேல் இறங்கியது. மிரியும் உழைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்ருயானால் இனி இந்த குஷ்ருகத்தை யார் விரும்புவார்கள்? இனி அவருக்காக யார் பரிந்து பேச வேண்டியதாக இருந்தது? என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்று அநேகர் ஊழியக்காரர்களை பற்றி புறம்பான செய்திகள், அவதூறான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதே மீறியின் நிலை இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவன் கொண்டு வருவார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒருவேளை ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். இப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானால் வெட்கப்பட வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இன்று அநேக விசுவாச பிள்ளைகள் ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்புகிறீர்கள். மீரியத்தை நினைத்து கொள்ளுங்கள். மீரியம் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்த பின்பு சேர்த்து கொள்ளப்படும் என்றார். என்னாகமும் 12:14 வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவர்கள் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார். ரோமர் 8:33 நாம் வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.